ஓகே. எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டூ நெஸ்ட் பிளீஸ் அகாடமி. ஒரு சில குறிப்பிட்ட மதிப்பிற்குரிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மாணவர்கள் மற்றும் தேர்வர்கள் நம்ம ரிப்பீட்டடா கேட்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் நமக்கு வந்து கரெக்ட்டா அந்த டேட்ல நடந்துரும் தானே சார்? இல்ல தள்ளி போகுறதுக்கு, போஸ்ட்போன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன் கேட்குறோம் அப்டின்னா, எலக்ஷன் நடந்துட்டு இருக்கு சார். அதுக்கான கவுண்டிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து ஜூன் 4ஆம் தேதி அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால வந்து குரூப் 4 எக்ஸாமினேஷன் தள்ளி போகுமா சார்? ஏன்னா அப்போ வந்து லோக்சபா எலக்ஷன், மிகப்பெரிய எலக்ஷன் அப்படிங்கிறப்போ மிகப்பெரிய ப்ராசஸ். ஸோ அதனால வந்து தள்ளி போகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல வேற ஏதாவது எக்ஸாமினேஷன் இதனால வந்து தள்ளி போயிருக்கா? அத பற்றி டீடைல்ஸ், அத பற்றிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பதிவு பண்ணுங்க அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாங்க. அதாவது ஒரு சில பேர் வந்து சார் அதனால படிக்கிறதுக்கு நமக்கு டைம் கிடைக்குமா சார்? எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குமா சார்? அப்படிங்கிற மாரியும் சொல்றாங்க. அப்படி தள்ளி போனால் எவ்வளவு நாட்கள் தள்ளி போகலாம்? இல்ல தள்ளி போகாதா? இது மாரி ஒரு சில பேர் வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ பத்தி எல்லாருக்கும் ரிப்ளை பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, சிரமமா இருக்கு. அதனால தான் வீடியோ பத்தி போட்டுறலாம் நம்மளோட தனிப்பட்ட ஒரு கருத்தா, ஒரு ஒப்பீனியன் அப்படிங்கிற மாரி தான். ஆக்சுவலா என்ன பொறுத்தவரைக்கும் ஜெனரலா வந்து எல்லா விஷயங்களுக்கும் பாசிபிலிட்டீஸ் அப்படிங்கிறது இருக்கு. பாசிபிலிட்டீஸ் அப்படிங்கிறது எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிற மாரி தான். ஆனா இப்ப குரூப் 4 எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜூன் 9ஆம் தேதி அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. நடந்துரும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஓகேங்களா? ஸோ நடந்துரும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆனா ஒரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மேபி நீங்க சொல்ற மாரி தள்ளி போகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அது எதுவாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். ஓகேங்களா? ரொம்ப அதிக நாள்லாம் கிடையாதுங்க. நமக்கு ஐ திங்க் சோ ஒரு 50 நாளுக்குள்ள தான் நமக்கு இருக்கு. சரிங்களா? ஒரு 50 நாளுக்குள்ள தான் இருக்கு. அது கிட்டத்தட்ட 1 மாசம்னு வச்சுக்கோங்களேன். 1 மாசம், 1 1/2 மாசம்னு வச்சுக்கலாமா? அவ்வளோதாங்க இருக்குது. ஸோ இதனால ரொம்ப கம்மி டியூரேஷன். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த டியூரேஷன படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி தள்ளி போனா நமக்கு வந்து ரொம்ப தள்ளி அப்படி தள்ளி போகாதுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அப்படி தள்ளி போகாது. எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணிருவாங்க. ஓகேங்களா? எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணிருவாங்க. அப்படி தள்ளி போனாலும் மேபி 1 வீக்ஸ் தள்ளி போலாம்னு நெனைக்கிறேன். 1 வீக் அப்படி தள்ளி போனால், ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் எக்ஸாமினேஷன் நடந்துரும். அதனால நீங்க படிங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க கேட்கிறீங்கல்ல அப்படி தள்ளி போனால் எப்படி? நீங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகமா இருக்காது. மேபி 1 வீக் தள்ளி போலாம். ஓகேங்களா? இல்ல 10 நாள் அது மாரி தான் தள்ளி போகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி தள்ளி போனால், ஆனா ஆகுறதுக்கு அப்படி போறதுக்கு அவ்வளோ வாய்ப்பு இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் இப்ப இருக்க கரண்ட் சிச்சுவேஷன் வச்சு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க வந்து படிக்கிறத படிச்சுக்கிட்டே இருங்க. அப்படி நமக்கு கிடைக்குது எக்ஸ்ட்ரா 10 நாள் கிடைக்குது அப்படின்னா ரிவிஷன் பண்றதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா நமக்கு இப்போதைக்கு கையில இருக்கிறது நீங்க அத யோசிக்க வேண்டாம். ஓகேங்களா? நமக்கு இப்போதைக்கு கையில இருக்கிறது இந்த நாட்கள் தான். 50 நாட்களுக்குள்ள ஐ திங்க் சோ 46 டேஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ இருக்கிற நாட்கள நம்ம வந்து சரியா வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது இத பற்றி ஒரு ஒப்பீனியன் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது ஒரு கமெண்ட் இருக்கு அப்படின்னா, நீங்க கீழ வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். யுவர் கமெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். ஓகேங்களா? அதேபோல இப்ப இருக்கிற இந்த கடைசி நாட்கள்ல நம்ம குரூப் 4 எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, ஸோ குரூப் 4 தேர்வுக்காக ஸ்பெஷலா வந்து மெட்டீரியல் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரூ. 499 மட்டும் தான். ஒரே மெட்டீரியல் தான். கிட்டத்தட்ட 500 பக்கம். 2000 செலக்டட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் குடுத்துருக்கிறோம். குரூப் 4 சிலபஸ்ல இருந்து சமச்சீர் புத்தகங்கள்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து இம்பார்ட்டன்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாக்ஸ் ஃபேக்ஸ், புக் கொஸ்டின்ஸ் எல்லாமே செலக்டடா குடுத்துருக்கோம். 2000 கொஸ்டின் நல்லா படிச்சுக்கங்க. ஓகேங்களா? நீங்க படிக்கிறது படிங்க. இது ரொம்ப நல்லா படிச்சுக்கங்க. ஸோ 500 பேஜஸ் பிராக்டிஸ் கொஸ்டின் பேப்பர் செட்ஸ் மொத்தம் 10 செட் இருக்கும். அதுவுமே உங்களுக்கு வந்து குடுத்துருவாங்க. அண்ட் தென் குரூப் 4 டெஸ்ட் சீரிஸ் டிரைவ் 2 டிரைவ் குடுத்துருப்பாங்க. ஒன்னு குரூப் 4 2022-23 டிரைவ், அண்ட் தென் குரூப் 4 2024 டிரைவ். இந்த 3 டிரைவுமே இதுலயே உங்களுக்கு 6000 கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சாரி, ஃபர்ஸ்ட் 2 டிரைவ் 4000 கொஸ்டின் ஆன்சர்ஸ். அண்ட் தென் வந்து இன்னொன்னு பார்த்தீங்கன்னா NSB ஃபயர் செட் கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கு. நீங்க ஃபுல் பிராக்டிஸ் போட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுவே உங்களுக்கு 4000 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ மிட்ல உங்களுக்கு 2000 கொஸ்டின் இருக்கு. இதுவே நீங்க நல்லா பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இருக்கிற டைம்ல இது கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்துக்கங்க. படிக்கிறது படிங்க. அந்த கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்து ஓகேங்களா? ஸோ இது ரேட் வந்து 499 இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு வந்து குடுத்துருவாங்க. இந்தியா போஸ்ட்ல தாங்க பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ 8778963630. ஓகே. ஸோ தேங்க்யூங்க. தேங்க் யூ ஸோ மச். இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்ஸாமினேஷன் முன்னாடியே வாங்கி படிங்க. அது லாஸ்ட் டைம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ ஸோ மச். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம்.